$1000 குறைவான கேபிட்டல் தான் இருக்குது. அந்த கேபிட்டலை வச்சு ட்ரேட் பண்ணி கிரிப்டோவில் ஏர்ன் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஆள் இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கான வீடியோ தான் அது. $1000 சொன்னால் ஸ்ரீலங்கன் மணிக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 3 லட்சம் வரும். உங்களுக்கு 3 லட்சத்தை விட குறைவான பணம் இருக்கிறாங்கள பற்றி தான் நான் கதைக்க. 3 லட்சத்துக்கு கூடுதலாக பணம் இருக்குன்னு சொன்னால் வேறு மெதட். ஆனால் உங்கள்கிட்ட 3 லட்சத்துக்கு குறைவாக தான் கேபிட்டல் இருக்குது ட்ரேட் பண்ணுறதுக்கு. லைக் 10,000 20,000 30,000 40,000 சொல்லி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே, 3 லட்சத்தை விட குறைய இருக்குதுன்னு சொன்னால் கரெக்டாக அந்த வீடியோ பாருங்கள். கிரிப்டோவை ட்ரேடிங் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறங்கிற எது பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு முதல் கிரிப்டோ ட்ரேடிங்கில் எத்தனை வகையான ட்ரேடிங் இருக்குன்னு சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பாட் ட்ரேடிங், இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங். அந்த ஸ்பாட் ட்ரேடிங்கில் 2 வகையான ட்ரேடிங் இருக்குது. ஒன்று ஃபியட் டு கிரிப்டோ, இன்னொன்று கிரிப்டோ டு கிரிப்டோ. அநேகமானாக்கள் செய்கிறது கிரிப்டோ டு கிரிப்டோ செய்வாங்க, அப்படி இல்லாட்டி ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்வாங்க. ஸோ ஃபியட் டு கிரிப்டோங்கிறது அநேகமானாக்கள் தெரியா, அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் P2P-ல ஒரு ட்ரேடர் ஆகுறது. ஸோ P2P-ல ட்ரேடர் ஆகுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இருக்கிற நாட்டு கரன்சி, லோக்கல் கரன்சி, உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவோட LKRக்கு நீங்கள் USDT வாங்குவீங்க, ஏதாவது ஸ்டேபிள் காயினை வாங்குவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா லாபம் வச்சு திரும்ப அந்த வாங்கின ஸ்டேபிள் காயினை திரும்ப உங்களோட LKR மாற்றுவீங்க. ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக மாறி செய்யக்குள்ள உங்கள்ட்ட இருக்கிற LKR அமௌண்ட் கூட்டிகிட்டு போகும். ஓகே, அப்படி இல்லாட்டின்னு சொன்னால் உங்கள்ட்ட இருக்கிற USDT அமௌண்ட் கூட்டிகிட்டு போகும். எதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதை நீங்கள் மாறி ஒரு இடத்த வாங்கி இன்னொரு இடத்த வைக்கணும். இல்லாட்டி உங்கள்ட்ட வேறு சோர்ஸ் ஒன்றிலேருந்து இல்லாட்டி உங்களோட ஏர்னிங்ஸ்லேருந்து விற்கிங்க, அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொன்னாலும் அதை எடுத்து நீங்கள் லாபம் வச்சு கூட நீங்கள் விற்கலாம். இது நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது எப்படி செய்கிற, இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் இருக்குது, இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வீடியோட எண்டில் சொல்லணும். ஓகே, ஸோ இது ஒரு வகையான ட்ரேடிங். 2வது வகையான ட்ரேடிங் தான் அநேகமானாக்கள் செய்கிற ஒரு கிரிப்டோவை இன்னொரு கிரிப்டோவாக ட்ரேட் பண்ணுற. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட USDT $10 பெறுமதியான USDT இருக்கணும்னா அதை பிட்காயின் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஏங்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க. அந்த $10 $11 ஆகுதுன்னு சொன்னால் திரும்ப பழைய கிரிப்டோ கரன்சிக்கு ஏஐ திரும்ப USDT மாற்றினீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு USDT $11 இருக்கும். அப்போ உங்களுக்கு $10 இருந்த USDT $11 மாற்றிருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக செய்யக்குள்ள நீங்கள் எந்த ஒரு ஸ்டேபிள் காயினை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், அப்படி ஏதாவது பிட்காயினை வச்சு ட்ரேட் பண்ணக்குள்ள உங்களோட பேஸ் கரன்சியோட அளவை கூட்டிகிட்டு போவீங்க. அநேகமாக ஸ்டேபிள் காயினை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கோயினை வாங்குவாங்க விற்பாங்க, கோயினை வாங்குவாங்க விற்பாங்க. இப்படி வாங்கி விற்கக்குள்ள உங்களோட ஸ்டேபிள் காயின் அளவு கூட்டிகிட்டு போகும். இந்த மெனுவெல்லாம் செய்வாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் பொட்டுகளை வச்சும் செய்வாங்க. 3வது வகையான ட்ரேடிங் ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஸ்பாட்டில் நடக்கிற ட்ரேடிங், அதாவது ஸ்பாட்டில் வாங்கி ஸ்பாட்டில் விற்காமல் ஃபியூச்சரில் இந்த கிராஃப் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் ஆகுங்கிற கிராஃப்ற மூமெண்ட்ஸில் பெட் காட்டுறது தான் இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங். கைண்ட் ஆஃப் கேம்பிளிங் இல்லை, ரியல் கேம்பிளிங் தான். ஓகே, ஸோ கிராஃப் மேலே போகுமா கீழே போகும், அதில் பை செல்லுன்னு ஆയിരിக்கும். ஆனால் நீங்கள் பைன்னு சொன்னால் ரியலான கிரிப்டோ கரன்சி வாங்குறதுலாம் அந்த கிராஃப் மேலே போகும்னு சொல்லி பெட் காட்டுவீங்க. நீங்கள் மேலே போகணும்னு பெட் காட்டி கிராஃப் மேலே போகும்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி கீழே போகும்னு சொல்லி பெட் காட்டி கீழே போகும்னு சொன்னால் ப்ராஃபிட் கூட்டிகிட்டு போகும். ஆனால் நீங்கள் இது பெட் காட்டுற சைடில் இருந்து எதிர் திசையில் கிராஃப் நகரும்னு சொன்னால், உதாரணத்துக்கு நீங்கள் மேலே போகணும் பெட் காட்டுறீங்க, ஆனால் கிராஃப் கீழே வைத்துன்னு சொன்னால் மைனஸில் போகும். அந்த மைனஸ் எப்போ உங்களோட கேபிட்டலை விட கூடுதோ அப்போ லிக்விடேட் ஆகி நீங்கள் கொண்டு போன பணம் எல்லாத்தையுமே இழந்து 0 ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் ஸ்பாட் ட்ரேடிங்கில் இது நடக்காது. என்ன சொன்னால் நீங்கள் ரியலாக ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்குறீங்க, நீங்கள் பயங்கரமான மீம் காயின் ஒன்றை வாங்கி அந்த மீம் காயினோட ப்ரைஸ் -99% இறங்கினா மட்டும்தான் உங்களோட கேபிட்டல் ஆல்மோஸ்ட் 0 ஆகிற சான்ஸ் இருக்குது. அதுலேயும் ஆல்மோஸ்ட் 0 ஆகுது. எப்படியோ நீங்கள் வாங்கின காயின் உங்கள்கிட்ட இருக்கும், அதில் பெருமதி நீங்கள் என்ன கரன்சியில் வாங்கினீங்கன்னோ அதுக்கு மைனஸில் போய் கிடக்கு. ஆனால் நீங்கள் வாங்கின காயின் உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் ஆமாடி ஸ்பாட் ட்ரேடிங்கில். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நீங்கள் கொண்டு போன பணத்தை ஃபுல்லாகலேருந்து 0வில் வெளியில் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் நிறைய பேர், நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறல, ஆனால் நிறைய பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிறாங்க. அதில் 100 பேர் ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிறாங்கன்னா ஒரு ஆள் தான் சக்ஸஸ் ஆகிறோம். மற்ற 99 பேர் அநேகமாக எனக்கு தெரிஞ்ச ஆகலாம் லொஸ்ட் ஆகி போட்டு வந்து எனக்கிட்ட நிறைய வந்து அழுவாங்க. நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் படித்து செஞ்சேன், உங்களுக்கு அதே கேட்கல போனேன், சில நேரம் ஓன் பண்ணுவேன், எனக்கு அதே கேட்க போய் செய்வாங்க. பிறகு பணத்தை எல்லாத்தையுமே லொஸ் பண்ணி போட்டு இப்போ வழி இல்லையான்னு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்தவரையும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் கேம்பிளிங் கிராஃப் மேலே ஹோமக்கில் ஒரு பெட் காட்டுற. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அநேகமாக சின்ன கேபிட்டல் வச்சிருக்கிறார்கள், $1000 கீழே கேபிட்டல் வச்சிருக்கிறார்கள், அநேகமாக ஃபியூச்சர் ட்ரேடிங் விரும்பி எடுப்பாங்க. ஏன்டா ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் லெவரேஜிங்கிற ஒரு விஷயம் வைக்கலாம். அதாவது நீங்கள் கொண்டு வர பணத்திட மடங்கில் கடன் வாங்கி ட்ரேட் பண்ணுற. ஸோ கடன் வாங்கி ட்ரேட் பண்ணக்குள்ள உதாரணத்துக்கு $10
போட்டுட்டு அதை 500க்கு லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணிங்கன்னா 500 மடங்கால அந்த பணத்தை பெருக்கும். அப்போ நீங்கள் $10 வாங்குறது $5000 ட்ரேட் எடுக்கும். அப்போ $5000 ட்ரேட் எடுத்து ஜஸ்ட் 1% போனாலே உங்களுக்கு $50 ப்ராஃபிட் வந்துடும். ஆனால் $10 1% போனால் $0.1 தான் ப்ராஃபிட் வரும். ஸோ அநேகமாக லெவரேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படி லெவரேஜ் வைக்கக்குள்ள அதில் மைனஸ் உங்களுடைய ரியல் கேபிட்டல் அளவுக்கு வந்தாலே நீங்கள் லெவரேஜ் இது லிக்விடேட் ஆயிடுவீங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது கேம்பிளிங். அது செய்ய போகாதீங்க. உங்களோட சின்ன கேபிட்டல் இது குயிக் ஆன் பண்ண வாங்குறதுக்காக ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்ய போகாதீங்க. அப்போ கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் என்னென்னலாம் அப்படிங்கன்னு சொன்னால், நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு $10 $20 $30 $100 $200 சொல்லி கேபிட்டல் இருக்குன்னு சொன்னால், நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் செய்கிறதும் என்னை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ பெரிய ஏர்னிங் வந்து எடுக்க மாட்டீங்க. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஸ்ரீலங்காவில் எவரேஜாக நீங்கள் ஒரு 60,000 70,000 மந்த்லி ஏர்ன் பண்ணால் தான் ஒரு வாழ்க்கையை கொண்டு போகலாம். மினிமம் 1 லட்சம் அப்படின்னு ஏர்ன் பண்ணணும், ரைட்? ஸோ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்கை $1000 குறைய கேபிட்டலை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு 1 லட்சம் நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்கன்னு சொன்னால் இல்லை, கஷ்டம். சும்மா ஃபன்னுக்கு செஞ்சு வாக்கிங்க ஒரு 5000 10,000 வந்தாலே காணும்னு சொல்லி செய்வீங்கன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் ஃபுல் டைமாக ட்ரேடிங் பண்ண போகிறீங்க, ஸ்பாட் ட்ரேடிங் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களோட கேபிட்டல் 10,000 குறையிறீங்கன்னு சொன்னால் செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டாள்தானம். ஸோ நீங்கள் க்ரீடில் நிறைய பல விடுவீங்க, நிறைய ஏர்ன் பண்ணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே லொஸ் பண்ணுறது நிறைய சான்ஸ் இருக்குது. லொஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஃபேக் காயினில் வாங்குவீங்க, ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ண போவீங்கன்னா அந்த காயின் மைனஸில் வேணால் அப்புறம் நட்டத்தில் விற்க வேண்டி வரும். அப்படி அது வெளியில் வரதுக்கு காத்துட்டு இருக்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பொட் ட்ரேடிங் மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறது இல்லை இது. ஆனால் நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் பொட்டுக்கு நீங்கள் பே பண்ணி வாங்குற மாதிரி தான் அநேகமான பொட் சொல்கிறீங்க. அதுக்கு இயர்லி பே பண்ணணும், மந்த்லி பே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களோட கேபிட்டலை சின்னதாக இல்லை பொட்டுக்கு வேறு காசு கொடுத்து அந்த பொட்டுற காசை ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களோட கேபிட்டலை பெருசாக இருக்கணும். ஸோ அது சரி வர மாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு $1000 குறைய கேபிட்டல் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ட்ரேடிங் என்னென்னு பார்ப்பீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அந்த $1000 அதாவது 3 லட்சத்துக்கு குறைய இருக்கிற பணத்தை கேபிட்டலாக வச்சு அதுக்கு நீங்கள் யூஎஸ்டியை வாங்கி அதுக்கு ஒரு 5-10 ரூபா லாபம் வச்சு திரும்ப அதை மாறி விற்கிற இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இதில் கவனமாக இருக்கணும். நிறைய ஸ்கேம் ஆகிடுறது சான்ஸ் இருக்குது. அதாவது ப்ராப்பராக இந்த விஷயத்தை படிக்காமல் லேர்ன் பண்ணாமல் நீங்கள் செய்ய போவீங்கன்னு சொன்னால் யாருன்னா வந்து ஏமாற்றி போட்டு போகிறது சான்ஸ் இருக்குது உங்களோட பணத்தை. ஏன்னா நீங்கள் ரியல் ஆக்களோட டீல் பண்ணுறீங்க. ஆக்கள்கிட்ட இருந்து கிரிப்டோ வாங்கிட்டு உங்களோட எல்கேஆரை கொடுப்பீங்க. அப்படி ஆக்கள்கிட்ட இருந்து எல்கேஆர் வாங்கிட்டு உங்களுக்கு கிரிப்டோ கொடுப்பீங்க. அப்படி ஆக்கள்கிட்ட இருந்து வாங்குற எல்கேஆர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் வேறொருவனை ஏமாற்றி உங்களுக்கு காசு போட சொல்லிவிட்டு உங்களுக்கு கிரிப்டோ வாங்கிட்டு போகணும் ஸ்கேம். நம்ம காசு போட்டவனு உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி இவர்கிட்ட காசை வாங்கிட்டு ஃபோன் தரல அது இல்லை அவன் எதோ சொல்லி உங்களோட காசை உங்களுக்கு போட வச்சுருப்பான். அப்படியெல்லாம் நிறைய தேர்ட் பார்ட்டி ஸ்கேம் எல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் கவனமாக பார்த்து செய்யணும். ஸோ எந்த அட்வைஸ் என்னென்னா உங்களோட கேபிட்டல் $1000 விட குறைய இருக்கும்னு சொன்னால் நீங்கள் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங்கை செய்யுங்க. அதுவும் நல்லா படித்து செய்யுங்க. அப்படி இல்லை $1000 மேலே இருக்குன்னு சொன்னால் அப் டு யூ. நீங்கள் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் ப்ளஸ் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் ரெண்டையுமே கலந்து செய்யலாம். ஒன்று அதை பொட்டில் போட்டுட்டு இதை மெனுவலாக செய்யலாம், இல்லாட்டி அதையும் மெனுவலாக செஞ்சு இதையும் மெனுவலாக செய்யலாம். நீங்கள் ரெண்டையுமே கலந்து செய்யலாம். ஆனால் உங்களுக்கு $1000 குறைய இருந்தாலும் சரி கூடியா இருந்தாலும் சரி ஃபியூச்சர் ட்ரேடிங் நீங்கள் செய்வீங்கன்னா நீங்கள் ஷூராக கேம்பிளிங் பண்ணுறீங்க. நீங்கள் 100க்கு 99% அதில் உங்களோட கொண்டு வர பணத்தை இழந்து நடத்துறதுக்கு வரது நிறைய சான்ஸ் இருக்குது. அப்படி நீங்கள் 1% ஆட்களுக்குள்ளே போய் நீங்கள் ஏர்ன் பண்ணினாலும் அடுத்தடுத்த ட்ரேடிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணி நடத்துறதுக்கு வரது நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் எந்த டேக். $1000 இருக்கும், $1000 விட குறைய இருக்குன்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் செய்யுங்க. $1000 விட கூடியா இருக்குன்னு சொன்னால் கிரிப்டோ டு ஃபியட் கிரிப்டோ டு கிரிப்டோ ரெண்டையும் கலந்து செய்யுங்க. அப்படி உங்களுக்கு ட்ரேடிங் விருப்பம் இல்லாட்டி ட்ரேடிங்கிறது மைண்ட் கேம், நல்லா நாலேஜ் எடுத்து படித்து தான் செய்யணும். ஈஸி மணி இல்லை. ஓகே, நீங்கள் கிரிப்டோ டு கிரிப்டோ ட்ரேடிங் செய்யணும்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாம் படிக்கணும். இதே இது நீங்கள் கிரிப்டோ டு ஃபியட் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜாப் மாதிரி ஒரு 5-6 ஹவர் 7 ஹவர் இருந்து நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஒன்று உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணணும், சில இடத்த உங்களோட டைம் மணி ரெண்டையுமே ஸ்பெண்ட் பண்ணணும், சில இடத்த உங்களோட மூளையும் கடுமையாக செலவழிக்க வேண்டி வரும். ஸோ எல்லாருக்குமே ட்ரேடிங் செட் ஆகிறதில்ல. ஆனால் ஸ்டில் நீங்கள் ட்ரேடிங் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. ட்ரேடிங்கை தாண்டி ஈல் ஃபார்மிங், அடுத்தது கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், ஏர் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி இன்னும் நிறைய ஏர்னிங் மெத்தட்ஸ் எல்லாம் கிரிப்டோவில் இருக்குது. எங்கள்கிட்ட 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இந்த கிரிப்டோ கம்யூனிட்டிங்கிற விஷயத்தில் நாங்கள் கிரிப்டோ கேஷ் ஃப்ளோ ப்ளூ பிரிண்ட், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், அடுத்த மானிட்டைஸ் அட்டென்ஷனுங்கிற நிறைய விஷயத்தை படிச்சு தந்திருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கம்யூனிட்டி மாதிரி. அதே மாதிரி எங்கிட்ட தனியே கிரிப்டோ கரன்சிக்குன்னு சொல்லி டெடிகேட்டட் கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது. இதில் கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற எல்லா விஷயத்தையுமே நாங்கள் டீச் பண்ணிங்க. இதில் ட்ரேடிங்லேருந்து ஈல் ஃபார்மிங்லேருந்து எல்லா விஷயத்தையுமே கிளியராக நாங்கள் டீச் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் வீடியோ எத்தனை லைக் இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமில் எப்படி ஜாயின் பண்ணுறது சம்மந்தமான மேலே டீட்டெயில்ஸ் நான் தரேன். பை.